7வது கேள்வியா கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு உண்டான ஏதாவது இது வீடு வாங்குறது, வீடு வாங்கி விக்கிறவங்க, புரோக்கர் அந்த மாரி பண்ணுவாங்க இல்லைங்களா? வீடு வாங்கி விக்கிறது, இல்ல வீடு கட்டி விக்கிறது. அதுல இப்ப வீடு கட்டிருவாங்க, விக்க முடியாது. இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த வாங்கி அந்த இடம் வாங்குவாங்க, பிளாட் போட்டு விக்க முடியாது. அந்த மாரி இருக்கிறவங்க, அடிக்கடி விபத்த சந்திக்கிறவங்க, திருமணம் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, திருமணத்துல பிரச்சனைகள சந்திக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிரலாம் அப்படின்னா, கடுகெண்ணெய சனிக்கிழமை நாளு தேய்ச்சு குளிக்கணும். உடம்புல தேய்ச்சு ஃபுல்லா தேய்ச்சு குளிச்சாங்கன்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக அதுலருந்து நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. சனிக்கிழமை. ஆமா. சூப்பர். ரொம்ப எளிமையான பரிகாரம். கடுகெண்ணெயில 3 பரிகாரம். சூப்பரான பரிகாரம். ஈஸியா அதுல ரேட் நம்மளுக்கு ரொம்ப கம்மிங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து 1000, 500 செலவே பண்ண வேண்டாம். எல்லாமே எளிமையான பரிகாரங்கள். ரொம்ப சுலபமா இருக்கு. எனக்கு கால் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா, அப்படியே என்ன சொல்லுவாங்க, மேடம் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குங்க மேடம். வருமானமே இல்லைங்க மேடம். என்னங்க மேடம் பண்றது? இப்போ தனித்தனியா சொல்லாம இப்போ ஒட்டுக்கா சொல்றேன். எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நல்லது. இதுக்கப்புறம் வந்து யாருக்காவது ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்து வந்து உடல் உடல் பிரச்சனை இருக்கும் இல்லையா? உடல் நோய், பிணி. அதாவதுங்க, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஏதாவது உடல்நல தொந்தரவு வந்துட்டே இருக்கு, இல்ல வந்து எனி டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணலாம்னா, கிழக்கு முகமாக நிக்க வைக்கணும். நிக்க வச்சு ஒரு கிண்ணத்துல கடுகு எண்ணெய் ஊத்திடணும். சரிங்களா? இப்போ நம்மளோட அந்த பிரச்சனை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா, யார் கொடுப்பாங்க? மெயினா உடல்நல தொந்தரவு இதெல்லாம் வருதுன்னா செவ்வாய் அதிகமா பிரச்சனை கொடுக்குறாரு. அப்போ வந்து இது கடனை கொடுக்கறது செவ்வாய் பகவான் தான். ஆமா. நோய் இதெல்லாம் வருது. அப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணலாம்? ஒரு கிண்ணத்துல எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய அவங்க கிழக்கு முகமா நிக்க வச்சு 7 தடவை, அதாவது கிளாக் வைஸ்ல 7 தடவை, 7 தடவை ஓம் பைரவராய நமக, பைரவராய நமக, பைரவராய நமக, பைரவராய நமக. இத வந்து என்ன பண்ணலாம்? 9 தடவை, அதாவது 27 தடவை சொல்லணும். 7 தடவை தலையை சுத்தி அந்த எண்ணெயை கொண்டு போய் வாசல் ஊத்திடும். கண்டிப்பாக இது வந்து உடல்நல ரொம்ப சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு 8 நாள் தொடர்ந்து பண்ணணும். 8 நாள், சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பண்ணணும். கண்டிப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துருவாங்க. கூட 42 கிராம் எண்ணெய் பயன்படுத்துங்க. நல்லது. ரெண்டையுமே பயன்படுத்துங்க கண்டிப்பாக. அப்புறம் வந்து எதுவுமே உடல் அதாவது எனக்கு வலிக்குதுப்பா, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாங்க, என்னன்னே தெரில, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிக்க முடியல, அது முத்துனதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சை மூங்கில், இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு வாங்கலாம். அந்த மாதிரி அவங்க ஹைட்டுக்கு தகுந்த வாங்கி அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அவங்கள கூட்டிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை பெருமாள் கோயிலில் வச்சு அதை ஒரு பூஜை போட்டுட்டு, இந்த மூங்கில ஒரு பூஜை போட்டு என்ன பண்ணிடலாம், அதை வந்து ஓடுற தண்ணியில வெட்டி போட்டுடலாம். அவங்களுக்கு பதிலாக நம்ம பலி கொடுக்குறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஆமா. இது வந்து பச்சை மூங்கில தான் பண்ணணும். கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனையில, உடல் பிரச்சனையில ரொம்ப கண்டத்தை நோக்கி இருக்கிறவங்க அதுல இருந்து மீண்டு வருவாங்க. இது வந்து உடல் பிரச்சனை, உடல் பிணியில இருந்து மீண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி வீடு வாங்க, விற்க, நிலம் சார்ந்த பிரச்சனை. ஓகே. 7வது இது வந்து இவங்களுக்கு